ப்ரோ, அல்லு அர்ஜுன் 22வது படத்தோட அப்டேட். அது மட்டும் இல்லாமல் கருப்பு செகண்ட் சிங்கிள் அப்டேட், கருப்பு ரிலீஸ் டேட் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதமாக நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ, பாட்டு எப்போ வரும்னு சாய் அபியங்கர் கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு நம்ம சேனலுடைய ரெகுலர் வியூவரான நேச்சர் விளாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு நபர் கேட்டதுக்காண்டி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்களுடைய 22வது படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் கருப்பு ரிலீஸ் டேட் அப்டேட், கருப்பு செகண்ட் சிங்கிள் அப்டேட் பற்றி தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நண்பா, எனக்கும் சாய் அபியங்கருக்கும் எந்தவித ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு சாய் அபியங்கர் யாருன்னு தெரியும், பட் அவருக்கு நான் யாருலாம் தெரியாது. ஸோ அதனால் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ப்ரோ கருப்பு செகண்ட் சிங்கிள் எப்போ வரும்லாம் என்னாலலாம் கேட்க முடியாது. பட் உங்களை மாதிரி ஒவ்வொரு சூர்யா ரசிகர்களும் நினச்சா முடியும். ஸோ நீங்கள் நடத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து சாய் அபியங்கர் அவர்களுக்கு ஷேர் பண்ணி ப்ரோ செகண்ட் சிங்கிள் எப்போ வரும்னு சொல்லி நிறையா பேர் பண்ணிங்கன்னா வைங்களேன், அவரை இன்டெரக்டாக ட்விட்டர்லேருந்து ஒரு ட்வீட் வந்து போட்டுருவார் கருப்பு செகண்ட் சிங்கிள் பற்றி. பட் ஆக்சுவலி வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், லைக் திஸ் பிப்ரவரி என்னோடய நெக்ஸ்ட் சாங் வரும்னு. நம்மளும் அதை வச்சு தான் சொல்லியிருந்தோம், சரி கருப்பு தான் வரும் அப்படின்னு. பட் பிப்ரவரி வந்துருச்சு, பிப்ரவரி இப்போ முடிய போகுது, கருப்புலேருந்து ஒரு அப்டேட் கூட வரல அப்படி தான் சொல்லியாகணும். பட் ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரிலீஸ் டேட் அப்டேட் பற்றி சொல்லியிருந்தார். நாங்கள் சம்மர் 2026 வந்து ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளானில் இருந்து இருக்கோன்னு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிகாஸ் மார்ச் மாதம் வந்து நிறையா பெரிய பெரிய தலைகளோட படம் வந்து வருது. அந்த டைம் சூர்யா அவர்களோட படம் வந்தால் தப்பே இல்லை, ரிலீஸ் பண்ணலாம் தான். பிகாஸ் சூர்யா அவர்கள் ஒரு தமிழ் சினிமாவின் பெரிய தலை, முன்னணி நட்சத்திரம் அப்படி தான் சொல்லியாகணும். பட் நீங்கள் மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் படம் நல்லா ஓடும், ஆனால் மித்த மாநிலங்களில் படம் எப்படி ஓடுங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம துரந்தர் 2 வந்து ஹிந்தி ஸ்டேட்ஸில் நல்லா ஓடும், ஐ மீன் பாலிவுட்டில் பயங்கரமாக ஓடும். பட் அதே டைமில் ரிலீஸ் ஆகிற டாக்ஸிக் படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி ஸ்டேட்ஸில் நல்லா ஓடாது. பிகாஸ் அவங்க ஒரு படத்தை தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்க வந்து பார்ப்பாங்க, செகண்ட் ப்ரியாரிட்டியாக டாக்ஸிக் வந்து பார்ப்பாங்க. அதேமாரி கன்னடா ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாஷோடைய டாக்ஸிக் படத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, அடுத்த செகண்ட் ப்ரியாரிட்டி தான் துரந்தர் 2க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டிகள் இருக்குது. இந்த போட்டிகளில் கருப்பு போச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டீமும் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களும் இந்த திரைப்படத்தை சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் பிப்ரவரி ஸ்லாட் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, அவங்களும் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல, ஃபஸ்ட் சிங்கிள் அப்டேட் மட்டும் தான் கொடுத்தாங்க. நீங்கள் பிப்ரவரி ரிலீஸ் பண்ணோன்னா ஆடியோ லான்ச் அதுக்கு முன்னாடியே வச்சுருக்கணும், உங்களுக்கு செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிக்கணும், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணல. ஸோ பிப்ரவரியிலே ரிலீஸ் பண்ண முடியாது, மார்ச்சில் நிறையா படங்கள் வந்து வருது. ஸோ அதேமாதிரி ஏப்ரல் மே தான் பெஸ்ட்டு ஸ்லாட் அப்படி தான் சொல்லணும். ஃப்ரீயாக இருக்குது, எந்த திரைப்படமும் இன்னும் புக்கே பண்ணல. ஸோ சம்மரில் தான் ரிலீஸ் ஆக போதுன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸோ இந்த திரைப்படம் சம்மரில் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு May 1 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி ரெட்ரோ வந்து போன வருஷம் May 1 ரிலீஸ் ஆச்சோம், ஸோ அதேமாதிரி May 1 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு வந்து மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு கருப்பு திரைப்படத்தின அப்டேட் வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆடியோ லான்ச் ஏப்ரல் மாதம் வந்து நடக்கும். ஸோ சூர்யா ஃபேன்ஸ், நீங்கள் வந்து கருப்பு திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான விருந்தாக வந்து இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா வைங்களேன், ஒரு மாதம் கூட தேவையில்லை, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 2 வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு தரமான சம்பவம் லோடிங் அப்படி தான் சொல்லிடணும். ஸோ அதனால் என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் எவ்ரி சூர்யா ஃபேன்ஸ், இன்னும் ஒரு 2 வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு தரமான விருந்தாக தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து நம்ம கொடுத்துருப்பார் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ நம்ம வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுடைய 22வது படத்தினுடைய அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய டீசர் அப்படிங்கிறது ஏப்ரல் 8 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தரமான லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ்லாம் கொடுத்து எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம வந்து ட்விட்டரில் எடுத்து பார்த்தோம், நமக்கு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம திரும்ப வந்து ஒரு எடிட் பண்ணியிருக்கோம் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் 8 அல்லு அர்ஜுன் அவர்களுடைய 22வது படத்தினுடைய டீசர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இன்னும் அஃபிஷியலாக கிடைக்கல, பட் கன்ஃபார்ம் அஃபிஷியலான அப்டேட் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்துடும். ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இங்கே இருக்குது. பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், எந்திரனுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமான்னு சொல்கிறத விட நம்ம இந்தியன் சினிமாவில் ஸோ ஒரு அனிமேட்டட் ரொபோட்டிக் ஸ்டைல் ஆஃப் ஒரு ஃபிலிம் வரப்போகுது அப்படிங்கிறதுல எனக்கு பர்சனலி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படி தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக நம்ம அட்லி அவர்களுடைய டைரக்ஷன்லேருந்து வர்றது. அட்லி என்ன தான் அங்கங்கே காப்பி அடித்தாலும் அவரோட கதை வந்து பார்த்திங்கன்னா நச்சுன்னு இருக்கும் அப்படி தான் சொல்லி ஆகணும். 100% அவரோட கதையில் வந்து
ஒரு லூப் ஹோல்ஸே இருக்காது. எங்கேயுமே கதை ட்ராக் ஆகுது, லேக் இருக்குது அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒரு பக்காவான ஸ்கிரிப்டை தான் வந்து அவர் எழுதி செதுக்குவார் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன் ரொபோட்டிக் ஸ்டைலில் அதுவும் நம்ம அல்லு அர்ஜுன் அவரோட இணைந்து வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு பர்சனலி ஹைப் அப்படிங்கிறது ரொம்ப கூட இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து இருக்கார். ஸோ மித்தபடி வேறு எந்த காஸ்ட் அண்ட் க்ரூவுமே ரிவீல் ஆகலை அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலி மிருணால் தாக்கூர் அவர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது, தீபிகா படுகோன் இருக்காங்க, ஜான்வி கபூர், அதுக்கப்புறம் நம்ம ராஷ்மிகா மந்தனா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக அஃபீஷியல் அப்டேட் வந்து விரைவில் வந்து வந்துடும். ஈவன் நம்ம சன் பிக்சர்ஸே அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து பேனராக வந்து கம்மிங் சூன் அப்படின்னு போட்டு அல்லு அர்ஜுன் அவர்கள் 22வது படமும் ஜெயிலர் 2 அப்டேட்டும் வந்து கம்மிங் சூன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபார் எவ்ரி அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ், நீங்களும் சூர்யா ஃபேன்ஸ் மாதிரி வெயிட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தரமான விருந்து வந்து நம்ம அட்லி அவர்கள் வந்து குக் பண்ணிட்டுருக்காரு. ஈவன் எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது அப்படி தான் சொல்லணும். நான் அவ்வளோ பெரிய அல்லு அர்ஜுன் அவர்களோட ஃபேன் வந்து கிடையாது. பட் எனக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த படத்து மேலே ஒரு ஹைப் வந்து இருக்குது. ஸோ அதேமாதிரி ஆடியன்ஸ் ஆகிய உங்களுக்கு வேறு ஏதாவது திரைப்படத்தை பற்றினா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கன்ஃபார்ம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அந்த படத்தை பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.